கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு குல்ஃபி வேணும்னா அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 3 1/4 லிட்டர் பால் வந்து பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிட்டு இருக்கேன் நான். தேவையான அளவுக்கு முந்திரி, பாதாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தட்டி வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு. மில்க் மேட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லைனா கூட பரவாயில்ல, பால் நல்லா காஞ்சிதுன்னா போதும். தட்டி வச்சுருக்க முந்திரியும் பாதாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு சக்கரை போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஏடு ஃபார்ம் ஆகும். ஏடு தான் எடுத்து பால்லே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏடு குல்ஃபி சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட் இருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் குல்ஃபி மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் ஐஸ் மோடில் தான் ஊற்றிக்கிறேன் நான். இதுவுமே இல்லைனா பரவாயில்ல, அழகாக டம்ளரில் ஊற்றி நீட்டு டம்ளரில் ஊற்றி குச்சி வந்து போட்டு ஒரு ஃபுல் நைட் வச்சிங்கன்னா அழகாக செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏடு குல்ஃபி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.